வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். அப்பாடா வந்துட்டா. சரிடா சரிடா சரிடா, அழாதம்மா. என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்னங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஈஸ்வரி எழுந்துரு, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு ஈஸ்வரி, ஈஸ்வரி என்ன மன்னிச்சிருங்க, எழுந்துரு. என்ன மன்னிச்சிருங்க. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? என்னங்க உங்களை பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். எனக்காக வந்தியா? புரியலையே. நீங்க எந்த தப்பு செய்யலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ரிசார்ட் விஷயத்துல உங்களை ஏமாத்துறது எங்க அண்ணனுக்கு தானே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த ரம்யாவுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு என்ன நம்ப வச்சதும் என் அண்ணனுங்க தானே எனக்கு இப்பதான் தெரிஞ்சதுங்க. ஐயோ என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. இந்த உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உடைஞ்சு போயிட்டேங்க. இப்படி ஒருத்தர் சந்தேகப்பட்டுட்டேனே. அழாதம்மா. மாப்பிள்ள, ஆமா நானும் உங்களை தப்பா தான் நினைச்சிட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாமா, என் பொண்ணு திரும்பவும் உங்க கூடவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. இவ செஞ்சதெல்லாம் மன்னிச்சு திரும்ப அவளை ஏத்துக்கோங்க மாப்பிள்ள. ஆமாங்க, நடந்தது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். திரும்பவும் பழையபடி புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை எதுக்காகவும் சந்தேகப்பட மாட்டேன். நீங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு புரியல ஈஸ்வரி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சா வேணான்னு தூக்கி போடுவ, அப்புறம் வந்து வேணும்னு சொல்லுவ. எல்லாத்துக்கும் நான் தலையாட்டுவேன்னு எதிர்பார்க்கறியா? இல்லைங்க, நான் எந்த தப்பும் செய்யல, என்ன நம்புன்னு நான் ஒவ்வொரு தடவையும் உன் வீட்டுக்கு வந்து கெஞ்சினே. அப்பெல்லாம் நீ என்ன மதிக்கவே இல்லையே. இப்ப திடீர்னு வந்து என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட, என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்ற. தப்புதாங்க, தப்புதான். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். நீங்க சமாதானம் பேச வந்தப்போ நான் உங்களை அவமானப்படுத்திருக்க கூடாதுதான். அதுக்காக நான் உங்க தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுங்க. ரம்யா, ரம்யா, நீ சொன்னா சரவணன் கேட்பாரு. சொல்லு ரம்யா, என் கூட சேர்ந்து வாழ சொல்லு ரம்யா, வாழ சொல்லு ரம்யா. சொல்லு ரம்யா ப்ளீஸ். உன்னையும் இவரையும் சேர்த்து வச்சு நான் ரொம்ப தப்பு பேசிட்டேன்.
நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். அப்புறம் நான் உன்கிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறேன். என் புருஷனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு ரம்யா. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அப்பா காசு திருப்பி கொடுத்துடலாம்ப்பா. காசு திருப்பி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் ரம்யா. என் புருஷனை கொடுத்துரு ரம்யா. ப்ளீஸ் ரம்யா, ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது ஈஸ்வரி, முடியாது. கல்யாண நேரத்துல வந்து நான் கட்டிக்க போறவரை உனக்கு விட்டு கூடன்னு கேக்குற. எப்படி என்னால விட்டு தர முடியும்? நீதானே சரவணன் கூட வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன. அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணேன். நான் இதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஐயோ ப்ளீஸ் ரம்யா. ஏய், என் கழுத்துல சரவணன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ இப்படி வந்து கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தனை தடவை சொன்னேன், சரவணனை மிஸ் பண்ணாத, இவன மாதிரி வாழ்க்கை துணை கிடைக்காதுன்னு. ஆனா நீ அத காதலே வாங்கல. இப்ப வந்து சரவணன் கூட வாழணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த மரமண்டைக்கு அதெல்லாம் உரைக்கல. நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் தான்ற ஆணவத்துல நான் ரொம்ப திமிரா நடந்துகிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிறாத ரம்யா ப்ளீஸ். நான் மடிப்பிச்சு கேக்குறேன், தயவு செஞ்சு என் சரவணனை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். இல்லனா நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை செய்யறேன். நான் செய்யறேன். அத்தை 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 நீங்க சொல்லுங்க அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை, சரவணன் கிட்ட சொல்லுங்க அத்தை ப்ளீஸ். அத்தை ரம்யா ப்ளீஸ் இவரை என்கிட்ட விட்டு கொடுத்துரு ப்ளீஸ். என் வாழ்க்கையை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு ரம்யா. என் சரவணனை எனக்காக விட்டு கொடுத்துரு. நீ என்ன செஞ்சாலும் சரவணனை என்னால உனக்கு விட்டு தர முடியாது. ஏன்னா எப்பவுமே சரவணன் உனக்கு சொந்தமானவன் தான். அப்புறம் அவனை நான் எப்படி விட்டு தர முடியும்? எல்லாருக்கும் குழப்பமா இருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்ல போறேன். சாரி சரவணா, உனக்கே அது தெரியாது. சரவணனுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணமே ஒரு டிராமா தான். அந்த டிராமாவை நாங்க 3 பேரும் சேர்ந்து போட்டோம். அது யாருன்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்களா? ஒண்ணு சரவணனோட அம்மா, இன்னொன்னு உன்னோட அம்மா.
மூணாவது அண்ட் ஆப்வியஸ்லி நான். ஈஸ்வரிய திருத்துறதுக்காக நான் போட்ட டிராமா சரவணா இது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரம்யா, என்னத்த? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரம்யா. நான் கேட்டதும் நீ சரவணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நாளைக்கே போய் ஜோசியரை பார்த்து உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லத்த. என்னம்மா சொல்ற? இப்போ சரவணனே ஈஸ்வரிய பிரியிற முடிவுக்கு வந்ததும் நான் அவனை கல்யாணம் பண்ணா அது ரொம்ப தப்பா இருக்கும். ஈஸ்வரி சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். நான் அதை செய்ய மாட்டேன். ஈஸ்வரி இடத்துல இருந்து இப்ப யோசிச்சு பார்த்தா அவளும் ஒரு வகையில பாவனு தான் தோணுது. அவ எங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டது, சரவணன் மேல கோவப்பட்டது, இது எல்லாமே எங்க சரவணனை இழந்துருவோமோங்கிற பயத்தினாலதான். அந்த பயம் தான் அவளை சில தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிருச்சு. அதுக்காக நாம அவளை தண்டிக்க கூடாது அத்தை. அதுக்கு பதிலா ஈஸ்வரி செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சு அவளை திருத்தி திரும்ப சரவணனோட சேர்த்து வைக்கணும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது கண்டிப்பா நல்லா இருக்காது அத்தை. அதுக்கு பதிலா சரவணனையும் ஈஸ்வரியையும் திரும்ப ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான் சரி. அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எனக்கு புரியல ரம்யா. அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ அத்தை, இந்த கல்யாணத்து மூலமா தான் நாம ஈஸ்வரி செஞ்சது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்க முடியும். என்னதான் அவ கோவத்துல சரவணனோட வாழ மாட்டேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தாலும் சரவண தன்னை விட்டு இன்னொருத்தி கிட்ட போறத அவளால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. இப்போ எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா இதுவே கண்டிப்பா அவளை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை வச்சுதான் ஈஸ்வரிய திருத்த முடியும். எப்படி ரம்யா? அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஈஸ்வரிய நம்ம திருத்தி அவளை சரவணனோட ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி ரம்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரவணனும் ஈஸ்வரியும் திரும்ப ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு நாம ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். அத்தை கூப்பிடுங்க. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, ரம்யா எப்படிமா இருக்கீங்க? ஐயோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஈஸ்வரி உங்க 2 பேரையும் பார்த்தானா பேயாட்டம் ஆடிடுவா. நீங்க பயப்படாதீங்க. ஈஸ்வரி வெளியில போனதை பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம். உங்ககிட்ட ரம்யா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா சம்பந்தி. ஏன் கிட்டயா? என்ன விஷயம்? சரவணனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுதா? என்ன சம்பந்தி, ரம்யா என்னென்னமோ உளறா. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன ஆச்சு உனக்கு? சரவணன் தன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போவான்னு தெரிஞ்சாதான் ஈஸ்வரிக்கு அவன் மேல உள்ள காதலை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்காக தான் எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை
நாங்க போட போறோம். ஆமா சம்மந்தி, சரவண இனி தனக்கு இல்லைங்கிற நினைப்பு வந்தாலே ஈஸ்வரி மனசு தன்னால மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை அப்படியே அந்த கழுத மனசு மாறலனா? அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈஸ்வரி மனச கரைக்க வேண்டியது உங்க வேலைதான். அடுத்து அத்தையே இங்க வந்து கல்யாண பத்திரிக்கை கொடுப்பாங்க. அதுலயே ஈஸ்வரிக்கு லேசா மனசு தடுமாற ஆரம்பிக்கும். அதோட சேர்த்து இந்த கல்யாணம் நடந்துட்டா சரவண உன்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவான். நீ மனசு மாறினா இந்த கல்யாணத்தையே நிறுத்திடலான்னு நீங்க ஈஸ்வரிய பிரெயின் வாஷ் பண்ணணும். ஆனா இதெல்லாம் பார்த்தா மட்டுமே ஈஸ்வரி மனசு மாறிடுவான்னு நினைக்க முடியாது. அவ பயங்கர ஸ்ட்ராங். கடைசியில எங்க கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நீங்க அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துருங்க. அதுக்கப்புறம் அவளே தன்னால கிளம்பி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லுவா. இதுதான் நம்ம பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல? சரவண உன்னை விட்டு நிரந்தரமா பிரிய போறாங்கிற ஒரு நிலைமை வந்தா அத உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஈஸ்வரி. அதே நேரத்துல நீ செஞ்ச தப்ப உனக்கு உணர்த்தணும் தான் நான் இந்த கல்யாண டிராமாவே போட்டேன். மத்தபடி நான் சரவணனை கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. எப்போ சரவண உன் கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே எங்களுக்குள்ள இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருந்தது அழகான நட்பு தான். ஏன் முன்னாடி காதலிச்சு பிரிஞ்சவங்க அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? அந்த நட்புனாலதான் நான் ஒவ்வொரு தடவையும் சரவணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட வந்து நின்னேன். மத்தபடி தப்பான எண்ணம்லாம் எதுவும் கிடையாது. அன்னைக்கு நீ சரவணன் வீட்டுக்கு வந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போன, ஞாபகம் இருக்கா? நீங்க 2 பேரும் ஒரு பொண்ணோட சாபத்தினாலதான் ஒண்ணு சேர போறீங்க. அந்த வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொன்ன. நீ அதை எந்த எண்ணத்துல சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அதை நம்புறேன். உன் வாழ்க்கைய அழிச்சு நான் ஒரு வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டேன். அதை விரும்பவும் கூடாது. சாரி சரவணா, இந்த டிராமாவை உன்கிட்ட சொன்னா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னா உன்கிட்ட நான் இதை சொல்லாம மறைச்சேன். சாரி. தப்பே செஞ்சிருந்தாலும் ஈஸ்வரி ரொம்ப நல்லவ. உன் மேல அவளுக்கு இருக்கிற அளவு கடந்த அன்புதான் அவளை இப்படிலாம் செய்ய வச்சிருக்குடா. தப்பு செஞ்சவங்கள தண்டிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. ஆனா மன்னிக்கிறது மூலமா அவங்க வாழ ஒரு வாய்ப்பையாவது கொடுக்க முடியும். அதனால நீ ஈஸ்வரிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழணும். அதுதான் என் ஆசை. ஈஸ்வரி, இப்படி வா. அடப்பா, வா.
சரவணா இந்தா. ம் போட்டு விடு. ஐயோ என்னப்பா இது? அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அப்பா நானும் உங்க பொண்ணு தானே. ஐயரே இவங்க 2 பேரும் தாலி கட்டிக்கலாம்ல? பேசா பண்ணிடலாம். அப்பனா சொல்லுங்க. இதோ இப்ப சொல்லிடுறேன். பொண்ணு மாப்பிள்ள அப்படியே உட்காருங்கோ. ஈஸ்வரி உட்காரு. கடவுளே ரொம்ப நன்றி. மாப்பிள்ளைங்க 2 பேரும் பொண்ணுக்கு குங்குமம் வைங்கோ. ரொம்ப நன்றி ரம்யா. இது நீ எனக்கு போட்ட வாழ்க்கை பிச்சை. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாழ்க்கைங்கிறது அடுத்தவங்க போடுற பிச்சை இல்ல, அது தானா அமையும். இப்ப இந்த வாழ்க்கைய நீங்க தான் சந்தோஷமா வாழணும். பெரியவங்க நீங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க. சரிம்மா. நல்லா இருங்க. 2 பேரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இரு ஈஸ்வரி. நல்லா இருக்கு மாப்பிள்ள. நீங்களும் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருங்கப்பா. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நல்லா இருங்க. ஏன் கால விடுறா விடுறா? அப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கணும்ல? கரெக்ட். அப்பா உங்க போன் கொடுங்க. இந்தாம்மா. கொடுங்க. எல்லாரும் உள்ள வாங்க. பக்கத்துல நின்னுங்க. அங்க என்ன நிக்கிறீங்க? வாங்க வாங்க தம்பி. மச்சான் அட வாங்க. வாங்க வாடா. வாங்க. நில்லுங்க. வந்து நில்லு.